தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாருடைய தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புக்குரிய இயேசுவின் சொந்தங்களே, எனதருமை சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய தாய் திருச்சபையானது பாஸ்கா காலத்தினுடைய 6ஆம் ஞாயிற்றுக்கிழமையை கொண்டாடுகிறது. அது மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இன்று அன்னையினுடைய தினம் என்று நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறோம். இந்த இரண்டுக்குமே ஒரே மைய கருத்தாக இருப்பது அன்பு. அதைத்தான் நம்முடைய வாசகங்கள் நமக்கு எடுத்து வைக்கிறது. அன்பை நாம் எவ்வாறு மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை இறைமகன் இயேசு தன்னுடைய வாழ்விலே கற்றுக் கொடுத்ததை நாமும் தமதாக்கி கொண்டு இந்த கல்வாரி பள்ளியில நாம் முடிந்த அளவுக்கு நம்முடைய அன்பை மற்றவர்களோடு பகிரக்கூடிய ஒரு மக்களாக வாழ இறைவனுடைய ஆசீர்வாதத்தை கேட்போம். இந்த பரிசுத்தமான கல்வாரி பள்ளியை ஒரு பக்தி வழியாக, பயனுள்ள வழியாக ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றம் குறைகளை, பாவ கரைகளை, பலவீனங்களை ஒரு நிமிடம் கண்களை மூடி அலசி ஆராய்ந்து பார்த்து அந்த நல்ல தேவனிடம் மனமாற மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடம் நான் பாவியை ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் கூட செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள கொண்டாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கும் மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதி ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீ ஒருவரே தூயவர், நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, உயிர்த்தெழுந்த ஆண்டவரது மாட்சியின் பொருட்டு பேரின்பத்தின் இந்நாட்களை பொருளுணர்ந்து ஈடுபாட்டுடன் கொண்டாட எங்களுக்கு அருள் புரியும். அதனால் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டாடுவதை என்றும் செயலில் கடைபிடிப்போமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக போய் நன்றாடுகின்றோம். முதல் வாசகம். சமாரியர் மீது கைகளை வைக்கவே அவர்கள் தூய ஆவியை பெற்றார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 8:5-8 மற்றும் 14-14. அந்நாட்களில் பிலிப்பு சமாரியா நகர் சென்று அங்குள்ள மக்களுக்கு மெசியாவை பற்றி அறிவித்தார். பிலிப்பு சொன்னவற்றை கேட்டு அவர் செய்த அரும் அடையாளங்களை கண்டும் திரளான மக்கள் ஒரு மனதோடு அவருக்கு செவி சாய்த்தனர். ஏனெனில் பலரை பிடித்திருந்த தீய ஆவிகள் அவரிடமிருந்து உரத்த குரலுடன் கூச்சலிட்டுக் கொண்டே வெளியேறின. இரண்டாம் வாசகம். மனித இயல்போடு இருந்த கிறிஸ்து இறந்தார், எனினும் ஆவிக்குரிய இயல்பு உடையவராய் உயிர் பெற்றிருந்தார்.
திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, 15 முடிய. அன்புக்குரியவர்களே, உங்கள் உள்ளத்தில் கிறிஸ்துவை ஆண்டவராக கொண்டு அவரை தூயவர் என போற்றுங்கள். நீங்கள் எதிர்நோக்கி இருப்பதை குறித்து யாராவது விளக்கம் கேட்டால் விடையளிக்க நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். ஆனால் பணிவோடும் மரியாதையோடும் விடையளியுங்கள். உங்கள் மனசான்றும் குற்றமற்றதாயிருக்கட்டும். அப்பொழுது உங்கள் கிறிஸ்துவ நன்னடத்தையும் படிக்கிறவர்கள் உங்களை இழிவாக பேசியதை குறித்து வெட்கப்படுவார்கள். ஏனெனில் தீமை செய்து துன்புறுவதை விட கடவுளுக்கு திருவுளமானால் நன்மை செய்து துன்புறுவதே மேல். கிறிஸ்துவும் உங்கள் பாவங்களின் பொருட்டு ஒரே முறையாக இறந்தார். அவர் உங்களை கடவுளிடம் கொண்டு சேர்க்கவே இறந்தார். நீதியுள்ளவர்களாகிய அவர் நீதியற்றவர்களுக்காக இறந்தார். மனித இயல்போடு இருந்த அவர் இறந்தார். எனினும் ஆவிக்குரிய இயல்பு உடையவராய் உயிர் பெற்றிருந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 9-17 வரை. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளையிடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன். ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன். ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதை என் கட்டளை என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்புக்குரிய எனதருமை சகோதர சகோதரிகளே, இறைமகன் இயேசுவினுடைய சொந்தங்களே, இந்த அற்புதமான 6வது உயிர்ப்பு ஞாயிற்றுக்கிழமையில் இறைமகன் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த அற்புத தழைப்பு அன்பு. மிக அருமையாக இறைமகன் இயேசு இன்றைய நற்செய்தி வாசகத்தில் தெளிவுபடுத்தக்கூடிய அந்த வார்த்தையானது, என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். 100க்கு 100 விழுக்காடு என் தந்தை என்னை அன்பு செய்தார் என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். அந்த உணர்வு போல நானும் உங்களை 100க்கு 100 விழுக்காடு அன்பு செய்கிறேன். அப்போ என்னை யார் ஒருவன் அந்த அன்பிலே உற்று நோக்குகிறார்களோ அல்லது என் கட்டளைகளை கடைபிடிப்பவர்கள் என்னையும் அன்பு செய்வார்கள். மிக அருமையாக இறைமகன் இயேசு சொல்லுகிறார், யார் ஒருவன் என் கட்டளையை கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் என் நண்பர்களாக இருப்பார்கள். அது என்ன கட்டளை என்பதை கோடிட்டு காண்பிக்கிறார்.
அந்த கட்டளை என்பது நீங்க அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, இந்த உலகத்தை மாற்றிக்கொண்டு வாருங்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தீய செயல்களையும் கண்டு நீங்கள் போய் அவர்களை கட்டுப்படுத்துங்கள் என்று சொல்லவில்லை. அவர் சொல்லக்கூடிய ஒரே ஒரு கட்டளை, அன்பு செய்யுங்கள். நான் எவ்வாறு உங்களை 100க்கு 100 விழுக்காடு எந்த பாகுபாடுமின்றி, வேறுபாடுமின்றி, எந்த அதாவது மனிதர்களை, அதாவது அவர்கள் பெரியவர்கள் சின்னவர்கள் அல்லது இந்த ஜாதியினர் அந்த ஜாதியினர் என்ற எந்த பாகுபாடுமின்றி உங்களை நான் என்னுடைய பிள்ளைகளாக அன்பு செய்தேனோ அதே போல நீங்களும் மற்றவர்களை அன்பு செய்யுங்கள். அதுதான் என்னுடைய கட்டளை. அதைத்தான் கடவுள் மிக அருமையாக சொல்லுகிறார். இந்த கட்டளையை யார் ஒருவன் கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் என்னுடைய நண்பர்களாக இருப்பார்கள். மனிதர்கள் வாழ்க்கையில பல உறவுகள் இருக்கிறது. தாய், தந்தை, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, அங்காளி, பங்காளி, என் மாமா, மச்சான் என்ற பல உறவுகள் இருக்கிறது. ஆனால் கடவுள் சொல்லுகிறார், எல்லா உறவுகளுக்கு மேலான உறவு நண்பன். ஏனெனில் அவன் மட்டும்தான் எந்த ஒரு பாகுபாடையும், நம்மிடம் இருக்கக்கூடிய குறை நிறைகளை பார்க்க மாட்டான். நம்மையாக, அதாவது என்னையாக பார்க்கக்கூடிய ஒரு மனிதனை மனிதனாக அவனின் நண்பன், எவ்வளவு குறைபாடு இருந்தாலும் அவனை ஒரே கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடிய வல்லமை படைத்தவன் நண்பன். அதைத்தான் கடவுள் சொல்லுகிறார். யூத சமுதாயத்தில் மற்றவர்களை ஒரு பணியாளர்களாக, அந்த யூத வர்க்கமானது, அதிகார வர்க்கமானது அங்கே இருக்கக்கூடிய அவர்களுடைய பணியாளர்களை எல்லாம் அடிபணிய வைத்து வாழ்ந்து கொண்டிருந்த தருணத்தில் அவர்களை இவர் உயர்த்தி சொல்லுகிறார். நீங்கள் என்னுடைய பணியாளர்கள் அல்ல, எனக்கு சேவை செய்பவர்கள் அல்ல, எனக்கு என்றுமே என்னுடைய காலடியிலே கிடக்கக்கூடிய ஒரு சேவகர்கள் அல்ல, மாறாக நீங்கள் என் நண்பர்கள், எனக்கு சரிசமமாக நிற்கக்கூடியவர்கள், என்னுடைய இன்பத்திலும் துன்பத்திலும் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள். அதனால் நீங்கள் அன்பில் சாட்சிகளாக, அன்பின் சின்னமாக இந்த உலகத்தில் அந்த அன்பின் கட்டளையை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இருப்பீர்கள் என்று நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து இந்த இறைவன் ஒரு அற்புதமான ஒரு அழைப்பு கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, இன்று நம்முடைய சமுதாயமானது உலகம் முழுவதுமே அன்னை தினம் என்று கொண்டாடப்படுகிறது. இந்த மே 9ஆம் தேதி அன்னையர் தினம் என்று சொல்லும் பொழுது, அதாவது 1987 ஒரு ஃப்ளைட் கிராஷ் அமெரிக்கா தேசத்தில் நடந்தது. 155 பேர் அந்த ஃப்ளைட்டிலே பயணம் செய்தார்கள். அந்த விபத்தில் 154 பேர் இறந்து விட்டார்கள். ஆனால் ஒரு சிறு குழந்தை மட்டும் இறக்கவில்லை. அதிர்ச்சியாக பார்த்தார்கள். எப்படி இந்த குழந்தை இவ்வளவு மிகப்பெரிய கொடூர விபத்துக்கு மத்தியில் எல்லா மக்களும் கருகி இறந்து கிடக்கிற இந்த தருணத்தில் இந்த குழந்தை மட்டும் இறக்காமல் இருப்பதனுடைய காரணம் என்ன என்று ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செய்து பார்த்தார் பொழுது அவர்கள் கண்டுபிடித்த அந்த உண்மை, இந்த குழந்தையினுடைய தாயானவள் அந்த குழந்தையை தன்னுடைய மார்பிலே அணைத்து கொண்டு இறந்து கிடந்தாள் என்பதை கண்டுபிடிக்கிறார்கள். அந்த மார்பிலே அதாவது அணைக்கப்பட்டிருந்த அந்த குழந்தை எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் அவர் உயிர் தப்பினாள். அந்த அன்னையினுடைய அன்பானது அவளுக்கு உயிர் கொடுத்தது என்று சாட்சியம் சொன்னார்கள். அன்னை என்றாலும் அன்புதான். இந்த அன்னை, அதாவது இந்த உலகத்தில் அன்னை தான் அதிகப்படியான அன்புக்கு ஒரு எடுத்துக்காட்டாக காண்பிக்கப்படுபவள். இன்று நம்முடைய அன்னை அனைவரையுமே ஏறெடுத்து பார்ப்போம். இதை மையப்படுத்தி தான் நம்முடைய பாப்பரசர் அவர்கள் அன்னையினுடைய பேராலயங்களில் இந்த கொடூரமாக மனித வர்க்கங்களை அழித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கொரோனா தொற்று வியாதியானது அழிக்கப்பட வேண்டுமானால், இதிலிருந்து இந்த உலகத்திலிருந்து நீக்கப்பட வேண்டுமானால் அன்னையினுடைய பரிந்து பேசுதல் மிக மிக முக்கியமானது. அதனால் இந்த அன்னையினுடைய திருத்தலங்களில் ஜெபமாலை ஜெபித்து அந்த ஆசீர்வாதத்தை நாம் ஜெபிப்போம், கேட்போம். அன்னையினுடைய அந்த அற்புதமான அந்த பரிந்து பேசுதலின் வழியாக இந்த தொற்று நோயை இது முழுவதுமாக விடுவிக்கக்கூடிய வல்லமையை நாம் பெறுவோம் என்று மே மாதம் 13ஆம் தேதி லூர்து நகரில் இந்த ஜெபமாலையானது நம்முடைய பாப்பரசனுடைய வேண்டுதலுக்கு இணங்க ஜெபிக்கப்படுகிறது.
மே மாதம் 14ஆம் தேதி நம்முடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய அன்னை வேளாங்கண்ணி அந்த திருத்தலத்தில் இந்த ஜெபமாலையானது ஜெபிக்கப்பட்டு நம் அனைவருக்குமே புண்ணியத்தை அன்னையின் வழியாக தேடப்படுகிறது. நாமும் இந்த அன்னையர் தினத்தில் அனைவரும் அந்த அற்புதமான கருவியான ஜெபமாலை என்ற அந்த கருவியை கையில் ஏந்துவோம். எல்லா வெற்றியும் கொடுக்கக்கூடிய வல்லமை உடைய அந்த ஜெபமாலையினுடைய கருவியை கையில் ஏந்தி ஜெபிப்போம். அனுதினமும் ஜெபிப்போம். நாம் வெற்றி பெறும் வரை ஜெபிப்போம். இந்த அன்னை நமக்கு உறுதுணையாக இருப்பாள் என்ற நம்பிக்கையோடு ஜெபிப்போம். இந்த ஜெபமாலை வழியாக இந்த தொற்று நோயை முழுவதுமாக நம்மளால் அழிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு ஜெபிப்போம். கண்டிப்பாக இந்த தாய் நம்மளோடு இருப்பாள். இந்த அன்னையர் தினத்தில் நாம் தூங்குவோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் அந்த ஜெபமாலையை ஜெபித்து இந்த அன்னையர் தினத்தில் அன்னையை பக்கத்தில் வைத்துக்கொண்டு என் தாய் என்னோடு இருக்கிறாள், என் குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்ள, என் பிள்ளைகளை காப்பாற்றிக் கொள்ள, இதோ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அனாதைகளை அல்லாது யாரும் கண்டுகொள்ளாமல் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ள என் தாய் இருக்கிறாள் என்ற இந்த நம்பிக்கையில் நாமும் கிறிஸ்தவர்களாகி நாம் ஒவ்வொருவருமே அந்த அற்புதமான கருவியாகிய ஜெபமாலையை கையில் ஏந்தி ஜெபிக்க ஆரம்பிப்போம். அன்புள்ள பிள்ளைகளாக வாழுவோம். அன்புள்ள பிள்ளைகளாக வாழும் பொழுது நமக்கு 3 விஷயங்கள் நமக்கு. ஒன்று, அன்பை அறிந்து கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக. அந்த அன்பை அறிந்து கொண்டால் மட்டும் பத்தாது. என் ஆண்டவர் என்னை எவ்வளவு அன்பு செய்திருக்கிறார் என்று அறிந்து கொண்டால் மட்டும் பத்தாது. அதை அனுபவிக்கக்கூடிய பிள்ளைகளாக சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் கொடுத்த அன்பை சுவைத்து பாருங்கள். என்னை எவ்வளவு அன்பு செய்திருக்கிறார். இன்று வரை என்னை செவ்வனே வழிநடத்தியிருக்கக்கூடிய அந்த தெய்வத்தினுடைய அன்பை நினைத்து பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கும். அவ்வளவு அன்புக்குரியவர்களாக என் கடவுள் இருக்கிறார். அதை அனுபவியுங்கள். ஒவ்வொரு வீட்டில் அமர்ந்து கொண்டு என் தேவன் என்னை அன்பு செய்திருக்கிறதை உணர்ந்து பார்த்து அனுபவித்து பார்த்து ஆண்டவனுக்கு நன்றி சொல்லுங்கள். 3வது, அர்ப்பணியுங்கள். அன்பின் சாட்சிகளாக அர்ப்பணியுங்கள். மற்றவர்களை தூக்கக்கூடிய பிள்ளைகளாக அர்ப்பணியுங்கள். ஏற்றம் இறக்கம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த உலகத்தில் எல்லா மக்களையுமே அன்பு செய்யக்கூடிய அந்த பிள்ளைகளாக தம்மையே அர்ப்பணியுங்கள். அந்த அர்ப்பணத்தை தான் இன்றைய வாசகங்கள் வழியாக இறைவன் நமக்கு ஒரு அழைப்பை விடுக்கிறார். நாம் அறிந்து கொள்ளுவோம், அனுபவிப்போம், நாம் நம்மையே அன்பின் சாட்சிகளாக அர்ப்பணிப்போம். ஆண்டவனுடைய ஆசீர்வாதத்தை இந்த கொரோனா சூழலில் நாம் இந்த அன்பின் பிள்ளைகளாக மற்றவர்களுக்கு கொடுத்து மகிழ்ச்சியை கொணர நாம் கூடி ஜெபிப்போம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம் அனைவரும் குடும்பமாக இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய தம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியாரால் கருவுற்று கன்னி மரியாளிடமிருந்து பிறந்தார். போந்தி பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கிய 3ஆம் நாள் இறந்தோரிடம் இருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். நம்முடைய கருத்துக்களையும் தேவைகளையும் விருப்பங்களையும் விசுவாசத்தோடு ஆண்டவனுடைய பாதத்தில் எடுத்து வைத்து ஜெபிப்போம். சிறப்பான விதத்தில் இன்றைய காலகட்டத்திலே மிகப்பெரிய ஒரு தொற்று நோய் நம்மை வாட்டி வதைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவனுடைய அன்பு சிறகானது நம்மை அரவணைத்துக் கொள்ள வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த தொற்று நோயினால் அவதிப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் இறைவன் தாமே தன்னுடைய திரு இரத்தத்தால் கழுவி அவர்களை தேர்ச்சியருள வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எத்தனையோ குடும்பங்களிலே அமைதியற்ற ஒரு சூழலிலே இந்த தொற்றினால் எங்கள் குடும்பத்திலே அமைதி குலைந்து போய்விட்டதே, மகிழ்ச்சி இழந்து விட்டோமே என்று
தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஏழை பாளைகளுடைய குடும்பத்தில் இறைவன் தாமே உடனிருந்து அந்த அவர்களுக்கு தைரியத்தை கொடுக்க, அவருடைய வல்லமையினால் அவர்கள் அந்த அன்பையும் அரவணைப்பையும் மறுபடியும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை இறைவா அவர்களுக்கு தந்தரள வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாடுகை கேட்கிறார். இந்த தொற்று நேரங்களில் எல்லா மக்களுக்கும் உதவிகரம் நீட்டிக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மருத்துவர்களையும் செவிலியர்களையும் கலைப்பணியிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் இதோ இந்த தருணத்தில் உங்களுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. இவர்களை நீர்தாமே எல்லாவித ஆசீர்வாதத்தால் நிரப்பி அவர்களுக்கு இன்னும் மன வலிமையையும் அவர்களுக்கு தேவையான ஆட்கத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்து நிறைவாக பணி செய்யக்கூடிய வல்லமை தந்தரள வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் பங்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். எங்கள் பங்கில் இந்த தொற்றினால் அவதிப்பட்டு தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். உண்மையே நம்பி இருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளுக்கு நீர்தாமே மருத்துவராக இருந்து அவர்களோடு உடனிருந்து அவர்களை தைரியப்படுத்தி இந்த நோயிலிருந்து விடுவிக்கக்கூடிய வல்லமை அவர்களுக்கு தந்தரள இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த இறைவா, இந்த உலகம் முழுவதும் சிறப்பாக இந்த தேசியம், இந்த எங்களுடைய இந்திய தேசமானது இந்த தொற்றினால் பயம் என்ற வியாதியிலே பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் பயம். இந்த நோய் எனக்கு வந்து விடுமோ என்ற பயம், இந்த நோய் வந்தால் நான் இறந்து விடுவேனோ என்ற பயம், இது வந்தால் மற்றவர்களை நான் பார்க்க முடியாதோ என்ற பயம், தனிமையில் பயம். இந்த பயத்தை நீதாமே போக்கியறல. நாங்கள் உண்மையிலே தைரியமுள்ள பிள்ளைகளாக என் இறைவன் எனக்குள் இருக்க நான் ஏன் அஞ்ச வேண்டும், நான் ஏன் பயப்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு உன்னுடைய ஆற்றலை உணர்ந்த பிள்ளைகளாக வாழ எங்களுக்கு இந்த தைரியத்தை தர வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை உருக்கமாக அந்த அன்பு ஆண்டவரிடம் எடுத்து வைத்து ஜெபிப்போம். அன்பே உருவான இறைவா, இதோ இந்த அற்புதமான வேளையில் எங்களுடைய விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் விசுவாசத்தோடு உம்முடைய பாதத்தில் வைத்திருக்கிறோம் அப்பா. இது நீதாமே உம்முடைய மேலான கிருபையால் ஆசீர்வதித்து எங்களை அரவணைத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே. அன்புமிக்க சகோதரமே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கவே கல்வாரி பள்ளி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவாவினுடைய அனைத்து நலனுக்காகவும் அது கையிலிருந்தது பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பள்ளியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டல்கள் உம்மை நோக்கி எழுவனவாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையில் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அருள் அடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் கையளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார்.
ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் மொதம் ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஒரே குடும்பமாக இணைந்து சொல்லுவதாவது: தூயவர் 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 படைகளின் கடவுள் ஆண்டவர், உன்னதமும் மன்னகமும் மொதம் ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசை பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. அற்புதமான நேரம், ஆண்டுகளுடைய வெள்ளமை இறங்குகிற தருணம். தூய ஆவியாள் ஆண்டவர் இதோ இந்த அப்பத்தை அசத்தை அவருடைய உடலாக இரத்தமாக மாற்றுவது போல நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். அதே ஆவியினுடைய வல்லமையால் நம்மை இந்த தருணத்திலே ஆண்டவர் மீட்டெடுக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். நம்மிடம் இருக்கக்கூடிய இதோ இந்த பயத்தை அவர் நீக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். பலவீனங்களை அவர் தைரியப்படுத்த வேண்டும் என்று ஜெபிப்போம். வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காட்சிகளை தூய்மைப்படுத்த வேண்டுமாய்மை தாழ்மையோடு வந்தார்கள். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடுவாங்க. அவர் பாடுபட உலகணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து மக்கள் நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்கள் அனைவருக்கும் அளித்ததற்குரியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே உணவருந்தியவில் திராட்சரசம் நிறைந்த அந்த கிண்ணத்தையும் எடுத்து மக்கள் நன்றி செலுத்தி தம் சீடர்கள் அனைவருக்கும் அளித்தது கூறியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சித்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமாய் இவை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்குமது திரு அவையை நினைவு கூர்ந்தர். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, எல்லா திரு நிலையினால் இணைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தரணும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க உம் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் ஒவ்வொருவரின் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தோர் புனிதர் அனைவருடன் நாங்கள் இலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை கொண்டாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிற்கில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையில் பயிற்சி பெற்ற நாம் ஒவ்வொருவரும் நம் அன்பு ஆண்டவர் ஆசையோடு கற்றுக் கொடுத்த அந்த அற்புத ஜெபத்தை ஒரே குடும்பமாக கைகளை விரித்து உருக்கமாக ஜெபிப்போம்.
விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற அந்த பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். என்னில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன். என் அமைதியை உங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக கொடுக்கிறேன் என்று தூதர்களுக்கெல்லாம் மொழிந்தீரேன். இந்த அற்புதமான வேளையில எங்களுடைய குற்றம் குறைகளையும் பாவக்கரைகளையும் பலவீனங்களையும் பாராமல் நாங்கள் உம்மீது உடைய திரு அவை மீதும் உள்ள நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான சமாதானத்தையும் எங்கள் உள்ளங்களுக்கும் எங்கள் இல்லங்களுக்கும் தேவையான சந்தோஷத்தையும் அளித்தருள் திருவுளம் கொள்கிறாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அன்பு ஆண்டவர் கொண்டு வந்த அமைதியை முகத்தோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனை செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனை திருச்செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனை திருச்செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை அளித்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் கொண்டு போகும் இத்திருடன் ரத்தம் எங்களுடைய நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கு நாக்காமல் உங்களுடைய பரிவு இரக்கத்தினால் எங்களுடைய உள்ளங்களையும் உடல்களையும் குணமாக்கும் மருந்தாகிட அர்த்தம். இதோ இறைவனுடைய சமரி, இவரே உலகின் பாவங்கள் அனைத்தும் போக்குகிற அற்புத ஆண்டவர். இந்த கொடூர நோயிலிருந்து நம்மை விடுவிக்கக்கூடிய வல்லமை படைத்த தெய்வம் இவன் தான். இந்த அன்பு ஆண்டவருடைய விருந்து கழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோம். ஆண்டவரே, இடத்திலிருந்து நான் தகுதியற்ற, ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியதும் எனது ஆன்மா கிறிஸ்துவின் திருவுடல் ரத்தமும் நம்மை காத்து முடிவில் வாழ்வழிப்பதாக. ஜெபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தீர். பாஸ்கா அருள் அடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருக செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் ஒவ்வொருவரை நிறைவாக ஆசிர்வதித்து அவர் வழி நடத்துவாராக. அற்புத அன்னையுடைய நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்ற பிள்ளைகளாக சென்று வாழுங்கள். திருப்படி நிறைவேறிற்று.